ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற பொருட்களை பத்தின சின்ன சின்ன வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பிரியாணி குருமாலாம் செய்யும் போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்ப்போம். அது மாதிரி சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிறதுக்கு முன்னாடியே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்திரத்தோட அடியில் போயிட்டு நல்லா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனேவே கொஞ்சமாக தூளுப்பு ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவான அளவு கூட சேர்த்தா போதும். அது சேர்த்து நீங்கள் உடனே கிளறி விடும்போது உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடும். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போது உப்பு போட்டிருந்தா கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. வெங்காயத்தில் போட்டுட்டோன்னு சொல்லிட்டு விட்டுடாதீங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஆனால் கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை. நீங்களும் அடுத்த தடவை நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ்க்கு கண்ணாடி வளையல் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கண்ணாடி வளையல் போட்டதும் உடஞ்சி போயிடுமோ அப்படின்ற பயத்தினாலே பாதி நேரங்களில் போடாமல் விட்டுருவோம். அதுவும் அந்த முக்கியமாக அந்த ஜாயின்ஸ்லலாம் சீக்கிரம் விட்டு போயிடும். நம்ம பெட்டை விட்டு எந்திரிக்கும் போது இல்லை கை நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ஜாயின்ஸ் விட்டு உடஞ்சி போயிடும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இப்போ சூப்பரான டிப் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக அந்த வளையல்கள் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ இந்த தண்ணியில் நம்ம வச்சிருக்க வளையல்கள் போட்டுடலாம். இந்த தண்ணியில் வளையல் போட்டுட்டு ஒரு நிமிஷம் போல் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு வளையல் எடுத்துடலாம். இது மாதிரி செய்யும் போது அந்த ஜாயின்ஸ்லாம் அந்த தண்ணி பட்டு சுடு தண்ணி பட்டு அந்த ஜாயின்ஸ் ரொம்ப டைட் ஆகும். இதனால் உங்களுக்கு சீக்கிரமாக விட்டு போகாது. இந்த வளையல்களில் இருக்க ஜிகுனா மட்டும் கொஞ்சமாக அந்த தண்ணியில் இறங்கிடும். அது கூட ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக மட்டும்தான் இறங்கும். பாருங்கள், 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, ஜிகுனா அந்த அளவுக்கு கூட போகல, கொஞ்சமாக தான் போயிருக்கு. நம்ம வளையல்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும். இதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் எடுத்து பாருங்க. அந்த ஜாயின்ஸ்லாம் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருக்கும். இனிமேல் இந்த ஜாயின்ஸில் பட்டுன்னு உடையாது. கண்ணாடி வளையல்கள் போடும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சோப்பு போடுவோம். சோப்புக்கு பதிலாக இனிமேல் எண்ணெய் இல்லைன்னா வேஸ்லின் கையில் அப்ளை பண்ணிட்டு போட்டு பாருங்க. போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கையில் எந்த ஸ்க்ராச்சஸும் ஆகாது. பாருங்க, ஜிகுனா கொஞ்சம் மட்டும்தான், ரொம்ப கொஞ்சமான அளவு தான் அதுலேருந்து கொட்டியிருக்கு. அதே போல் நீங்கள் கண்ணாடி வளையல்கள் போடும்போது ஒரு வளையல் மட்டும் தனியாக போடாதீங்க. இது மாதிரி 2-3 அது மாதிரி நிறைய எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் விட்டு போகாது அந்த வளையல். நீங்கள் டெய்லி யூஸ்க்கு கண்ணாடி வளையல் போடணும்னு நினச்சா உங்களோட சைஸை விடவே ஒரு இன்ச் அளவுக்கு கம்மியான இருக்கிற சைஸ் பார்த்து வாங்கிக்கோங்க. அது மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியாக கண்ணாடி வளையல் உடையாது. நம்ம போட்டு கலட்டுற மாதிரி அளவுகளில் வாங்கினோன்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள், நான் போட்டிருக்க பச்சை கலர் வளையல் ரெட் கலர் வளையலை விட கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும். ஏன்னா இது நான் டெய்லி யூஸ்க்காக வாங்கின வளையல். நம்ம கைக்கு கரெக்டாக டைட்டாக இருக்க மாதிரியான வளையல்கள் வாங்கி போடும்போது அந்த வளையல்கள் சீக்கிரம் உடஞ்சி போகாது. இப்போ இந்த வளையல்கள் பாருங்கள், க்ரீன் கலர் வளையல் ரஃப் யூஸ்க்கு போகிறது, அதை விடவே ரெட் கலர் வளையல் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் வளையல் சீக்கிரம் உடஞ்சி போகாது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற டிப், இந்த மழை குளிர்காலத்தில் பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக நமத்து போயிடுது. கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு ஈரப்பதமாக இருக்கிறதுனால நம்ம என்னதான் ஏர்டைட்டான கண்டெய்னர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சா கூட நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணும்போது இருக்கிற கிறிஸ்பினஸ் ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கிறது இல்லை, கொஞ்சமாக நமத்து போயிடுது. அது மாதிரி நமத்து போன பிஸ்கெட்ஸை திரும்ப பழைய படிக்கு கிறிஸ்பினஸாக கொண்டு வரதுக்கான டிப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தோசை சப்பாத்திலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த கல் சூடாக இருக்கும்ல, அந்த கல்லில் நமத்து போன பிஸ்கெட்ஸ்லாம் இது மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரு செகண்ட் கழித்து திருப்பி போடுங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு திரும்ப எடுத்துருங்க. அது மாதிரி செய்யும் போது பிஸ்கெட்ஸில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிட்டு திரும்ப உங்களுக்கு பழையபடி கிறிஸ்பினஸாக பிஸ்கெட்ஸ் கிடச்சிரும். தோசைக்கல்ல அதெல்லாம் நம்மளுக்கு சூடாக இல்லைன்னா சமைச்ச பாத்திரத்தை சூடாக மூடி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த சூடான மூடி மேலே கூட இந்த பிஸ்கெட்ஸ் வச்சு எடுக்கும்போது நமக்கு திரும்ப பழையபடிக்கு கிறிஸ்பி ஆகிடும். நிச்சயம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் நமத்து போன பிஸ்கெட்ஸ்ன்னு சொல்லி தூக்கி போட தேவையில்லை. பிஸ்கெட்ஸ் நமத்து போனால் அது மாதிரி சூடு பண்ணி நம்ம கிறிஸ்பினஸ் கொண்டு வந்துடலாம். ஆனால் பிரெட்டு ரஸ்கெல்லாம் நம்ம என்னதான் சூடு பண்ணாலும் அதோட கிறிஸ்பினஸ் திரும்ப பழையபடிக்கு நமக்கு வராது. இந்த நமத்து போன பிரெட்டு ரஸ்க் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக உடச்சி மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். இந்த பிரெட் க்ரம்ஸை நம்ம கட்லெட் செய்யும் போது இல்லைனா பிரெட் அல்வாலாம் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு 2 மாதம் வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் உடச்சி போட்டாச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சூப்பரான பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். பாருங்கள், நமத்து போன ரஸ்கை வச்சு ஈஸியாக பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிட்டோம்.
இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாம் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ்லேயே உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணால் ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.